ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கேப்சிகம் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கேக் சாப்பிடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அப்புறமா இது நம்ம டயட்டில் இருக்கும்போது எடுத்துக்கலாம். கேப்சிகமில் கேலரிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் கூட இதை எடுத்துக்கலாம். இது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். இடையில வேறு ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணாது. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு டெலிஷியஸான ஒரு ஃபுட்டு. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கான ஒரு கேப்சிகம் எடுத்துக்கோங்க. அது மேலே அந்த மாதிரி டாப்பை கட் பண்ணிடணும். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அப்புறம் எந்த கேப்சிகம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நான் 2 எக் எடுத்திருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே உடச்சி ஊற்றிடணும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, நமக்கு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோன்னா ஆனியன் தேவை. அது சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர், அப்புறம் சால்ட்டு இதெல்லாமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த எல்லாமே தேவையான அளவுக்கு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சிக்கன் மசாலா லைட்டாக போட்டுக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்து இதை 4 சைட்லேயுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். நம்ம ஏன் எப்படி பண்ணுறோன்னா, அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது நல்லா வேகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்டிக் எடுத்துகிட்டு அதை 4 சைட்லேயும் நான் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுட்டு நம்ம டயட்டில் எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெதுவாக அதை கிழிஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த மெதுவாக பார்த்து இந்த மாதிரி லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ 15 மினிட்ஸ் ஆகும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நமக்கே தெரியும், மேலே உள்ள கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிரும். ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அது நல்ல ஒரு ஸ்மெல்லும் வரும். ஸோ அதை லைட்டாக சைடில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், உள்ளே இந்த மாதிரி எக்கு ஃபார்ம் ஆகிருக்கிறது. ஸோ இதை இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டெலிஷியஸாக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்டியாக இருந்து. இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான அருமையான ஒரு ஃபுட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்த்தி ஃபுட்டு வேறு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் பெப்பர் போட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.